பொதுவாகவே திருமணம் என்று வந்துவிட்டால் பலருக்கும் பலவிதமான கனவுகள் இருக்கும். வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே கொண்டாடப்படும் அந்த கொண்டாட்டத்தை பற்றி பலவிதமான திட்டமிடல்கள் இருக்கும். சில திருமணங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் சில திருமணங்கள் எதிர்பாராத விதமாகவும் அமையும். அப்படியான ஒரு நிகழ்வுதான் ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது. அங்குள்ள கிருஷ்ணா மாவட்டத்தின் இப்ராஹிம்பட்டினம் பகுதியில் இருக்கும் தண்டுமயிலாரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அல்மாஸ்குடாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மணப்பெண் வீட்டில் திருமணம் நடந்த நிலையில் இரவு விருந்துக்கு பின் மணமக்கள் மற்றும் உறவினர்கள் தண்டுமயிலாரத்துக்கு புறப்பட்டனர். மணமக்கள் இருவரும் முன்னால் காரில் செல்ல உறவினர்கள் பின்னால் பேருந்தில் வந்தனர். அப்போது மணமகள் காரின் முன் இசைக்குழு இசைக்காதது குறித்து மணமகனிடம் கேட்டுள்ளார். அதனை ஏற்பாடு செய்தால் ஊருக்குச் செல்ல நீண்ட நேரமாகும் என மணமகன் சொல்ல அப்பெண் டென்ஷனானார். இதனையடுத்து கார் பதம்பேட்டையில் உள்ள காந்திநகர் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தவுடன் மணப்பெண் கீழே குதித்து தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவத்தில் மணமகனும் அவரது சகோதரியும் காயமடைந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது.